மில்லட்ஸ் இட்லி செய்றதுக்காக நைட்டே வந்து மில்லட்ஸ் எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டேன். இதோட ரேஷியோ வந்து 2 கப் மில்லட்ஸுக்கு 1 கப் அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு ஊற வச்சு நைட்டே நல்லா அரைச்சு வச்சுட்டோம்னா, காலையில வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆயி வந்துரும். இதில வந்து இட்லி, தோசை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு மினி இட்லி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து நார்மல் இட்லி கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பரா இருக்கும். ஆனா மில்லட்ஸ் வச்சு பண்றனால இந்த மாரி குட்டி குட்டியா செஞ்சு குடுத்தோம்னா, குட்டீஸ் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாரி செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இது கூட வந்து வீட்லயே 2 முள்ளங்கி இருந்துச்சு. அத வச்சே சாம்பார் செஞ்சுக்கலான்னு சொல்லி பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம கடையில வாங்குறப்ப தான் இந்த முள்ளங்கி கீரையெல்லாம் கிடைக்காது. நம்ம வீட்லயே வச்சோம்னா கண்டிப்பா இருக்கும். இந்த முள்ளங்கி கீரையிலயும் நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறனால, அதையும் வந்து சாம்பாருக்குள்ள போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இட்லி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அவ்ளோ சூப்பர் சாஃப்ட்டா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து சிம்பிளா கொண்டைக்கடலை சாட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் செஞ்சு சாப்பிட்டு, இன்னைக்கு சைட்ல வந்து கொஞ்சம் வேலை போயிட்டு இருந்துச்சு. அதனால அங்க போலான்னு சொல்லி கிளம்பி போயாச்சு.